எந்திச்சது, குளிக்கிறது, சாமான் கழுவுறது, வீட்ட பெருக்கிறது, குழந்தைய குளிப்பாட்டி அவன ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவனுக்கு சோறு ஊட்டுறது, இதே வேலையாவே 4 வருஷமா பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 5 வருஷமா ஆகப்போது. இதே பண்ணிட்டோம். இப்படியே லைஃப் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் யோசிச்சுட்டு இருந்தப்போ, இதுவே ஓகே தான். சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோம். ஓகே. அவன நல்லா வளர்க்கணும். யாரையாச்சும் ஒரு கண்ட்ரோலுக்கு விட்டா, அவன் தப்பான வழியில போயிடுவானோ, ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்களோ அப்படின்றத தோன்றதுனாலே, சரி இதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் இருந்துட்டேன். ஆனால் இப்படி கூடவே இருக்கிறதுனாலும் அதுவும் ஒரு நெகட்டிவாக மாறுது அப்படின்னும்போது அதுலேருந்து நம்ம கம்பேக் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே கூடவே இருந்துட்டேன். இப்போ பாரு அம்மா அம்மான்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸ்கூல் போனதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லைஃப்காக ஏதாச்சும் பண்ணணும், கரியர் ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கும்போது, நமக்காக ஏதாச்சும் பண்ணணும், பிள்ளைக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னும் போது திரும்ப கம்பேக் எடுத்து வேலைக்கு போகலாம். ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட் மந்தில் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலைக்கு போக வேண்டியதாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். சண்டே மலையனூருக்கு தான் போயிருந்தோம். மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் பையனுக்கு. வரும்போது பார்த்தா சரியான மழை, காற்று, அப்படியே புயல் மாதிரி நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு. காருக்குள்ளே எங்கள் கண்ணு முன்னால் விழுகிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு. அதனால் ஃபாஸ்ட்டாகவே வண்டியை ஓட்ட முடியல, ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஹைவேல என்ன டிராஃபிக் என்ன குறைச்சலாம் என்ன, இந்த மழை வந்ததுக்கப்புறம் இந்த காற்று அடித்ததுக்கப்புறம் இன்னும் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. எப்படி தான் வீட்டுக்கு சேருவோம் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சிது. வீட்டுக்கு வந்தது 11 மணிக்கு.